அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி பால்வண்ண நாதர் கோவில் சுற்றுச்சுவரை சுற்றி நடைபெறும் வணிக வளாக கட்டுமான பணிக்கு தடை கோரிய வழக்கில் கோவில் அருகே வெற்றிடம் இருக்கிறது என்பதற்காக கட்டுமானங்களை மேற்கொள்வது ஏற்கத்தக்கது அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்திரன், விவரங்கள் என்ன? வணக்கம். கோவில் சுற்றுச்சுவரை சுற்றி நடைபெறும் வணிக வளாக கட்டுமான பணியில் தற்போது நிலையில் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வெற்றிடம் இருக்கிறது என்ற கட்டுமானங்களை மேற்கொள்வது ஏற்கத்தக்கதல்ல. அதுவும் கோவிலின் பிரதான நுழைவாயில் அருகே கோவிலை விட பெரியதாக வணிக வளாகம் கட்டும் பணி நடைபெற்று வருவது ஏற்கத்தக்க நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் போல் நடந்து கொள்ளக்கூடாது என மதுரை அமர்வு கூறியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்கும் இந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியை சேர்ந்த சண்முகசுந்தரம் இந்த மதுரை அமர்வில் தென்காசி மாவட்டம் கரிவநல பகுதியில் உள்ள அருள்மிகு பால்வண்ணநாதர் கோவில் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது. பழமையான இந்த கோவிலின் சுற்றுச்சூழலை சுற்றி வணிக வளாகம் கட்ட இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் கோவிலின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே தென்காசி பால்வண்ணநாதர் கோவில் சுற்றுச்சூழலை சுற்றி வணிக வளாகம் கட்ட தடைவிட்டு என கூறினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அஞ்சாஸ்மன் குமரப்பன் அமர்வு வெற்றிடம் இருக்கிறது என்பதற்காக அங்கு கட்டுமானங்களை மேற்கொள்வது ஏற்கத்தக்கதல்ல. அதுவும் கோவிலின் பிரதான